வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து நோன்பு அடை. இப்போ நாளைக்கு வந்து நாளைக்கு நைட்டு வந்து நோன்பு மாசியும் பங்குனியும் சேர்ற டைம் வந்து நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். நோன்பு நோக்கறனா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து அரிசி சாதம் சாப்பிடாம சப்பாத்தி இல்லை பூரி அந்த மாதிரி எடுத்துன்னு நோன்பு மாதிரி, அதாவது விரதம் அப்படின்னா ஒன்றும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒன்றுமே சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவா சப்பாத்தியோ இல்லையா பூரியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மோர் சேர்த்துக்கூடாது அன்றைக்கி எப்படி இருந்தாலும். அதனால அன்றைக்கி நைட்டு நோன்பு நூற்று நம்ம நோன்பு சரடு கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ரைஸ் அடை நோன்பு அடை வந்து நைவேத்தியத்துக்கு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றது வழக்கம். அந்த நோன்பு அடை உப்பு அடை வெள்ளை அடை 2 டைப் இருக்குது. அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம், 2-3 மெத்தட் இருக்குது. அதாவது மாவு ப்ரிப்பரேஷனே 2 மெத்தட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உப்படை எப்படி பண்ணணும், வெள்ளை அடை எப்படி பண்ணணும், என்னென்ன அளவு, அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உப்பு அடைக்கு தனியாக சொல்கிறேன், வெள்ளை அடைக்கு தனியாக சொல்கிறேன். அப்போ உப்பு அடைக்கு வந்து ஒரு கப்பு ரைஸ், ரெண்டுத்துக்குமே மாவு ப்ரிப்பரேஷன் ஒன்று தான். 1 கப்பு ரைஸ் பச்சை அரிசி வெறும் பிளெயினாக அப்படியே எடுத்து வானிலையில் போட்டு வறுத்துக்கணும். அது வந்து உப்படைக்கு வந்து லேசாக வறுத்தா போகிறோம், செவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உப்படைக்கு லேசாக வறுத்து கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் அதை ஆறினதுக்கப்புறம் அதை வந்து குறன்னு ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸ் பதமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதேமாரி வெள்ளை அடைக்கு வந்து அரிசியை வந்து செவக்க வறுக்கணும். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து வரட்டரிசி மாவில் நம்ம எப்படி அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து மாவு ப்ரிப்ரேஷன் வந்து உப்பு அடைக்கு லேசாக வறுத்துனா போகிறோம், வெள்ளை அடைக்கு செவக்க வறுத்துக்கணும். செவக்க வறுத்து இதே மாதிரி ஆறினதுக்கப்புறம் இது பண்ணி மிக்சியில் ரவை மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு மாவு ப்ரிப்பரேஷனுக்கு. வரட்டரிசி மாவை அரிசியை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறது. இன்னொரு மெத்தடு, 2வது மெத்தடு, ரெண்டுத்துக்குமே அரிசியை வந்து ஊற வச்சிடணும். ஒரு 1 hour ஊற வைக்கணும். 1 hour ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மாவை வந்து ரவை போல் சேர்த்தா மாதிரி உப்படை வெள்ளடை ரெண்டுத்துக்குமே சேர்த்தே பொடிச்சுக்கலாம். சேர்த்து நல்லா 1 மணி நேரம் களைஞ்சி உலர்த்தி அந்த வடிகட்டி அதை காய வச்சதுக்கப்புறம் அந்த ஈர அரிசி முறுக்கு அரிசிக்கெலாம் அரைப்போமே அந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கணும். மாவு ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் உப்படைக்கு தனியாக வெள்ளை அடைக்கு தனியாக பிரிச்சுட்டு உப்படைக்கு துள்ளுற பதம் லேசாக வறுத்து எடுத்துக்கணும், வெள்ளை அடைக்கு செவக்க வறுத்துக்கணும். இது 2 ப்ரிப்பரேஷன், மாவோட ப்ரிப்பரேஷன். இது எப்படி வேணால் உங்களுக்கு எது சௌரியமோ அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ உப்படைக்கு என்னெல்லாம் தேவை, இது ரெண்டுத்துக்குமே வந்து நாளைக்கு நைட்டு தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு கார்த்தாலேயே காராமணியை எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு அழாக்கு அரிசி, 1 கப் அரிசிக்கு ஒரு பிடிச்சபடி இல்லைன்னா 50 கிராம் காராமணியை கார்த்தாலே ஊற போட்டுடணும். நல்லா ஊறணும். அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறினாதான் அது வந்து வேகும். அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் உப்படைக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு கப்பு ரைஸ் மாவு, 50 கிராம் காராமணி, கடுகு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கறி லீவ்ஸ் உங்களுக்கு தேவையானது, உப்பு, பெருங்காயப்பொடி, தேங்காய் பல் ஒரு மூடி திருவிண்டா 2த்துக்கும் சேர்த்து ஈவனாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் அதிகமாக கடிபடாதவா கம்மியாக போட்டுக்கலாம். நிறையா தேங்காய் போடணும் அப்படிங்கிறவா நல்லா பல்லாக நீட்டாக அப்படி வந்து கீரி போட்டுலாம் வாயில் க்ரன்ச்சியாக கடிப்பட்டுதுன்னா அது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால உப்படைக்கு வந்து 1 கப் ரைஸு, 50 கிராம் காராமணி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கறி லீவ்ஸ், உப்பு, பெருங்காயப்பொடி, தேங்காய் பல், இதுதான் உப்படைக்கு தேவையானது. வெள்ளை அடைக்கு என்னெல்லாம் தேவை, அதே மாதிரி 1 கப் ரைஸு உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும். நான் 1 கப் ரைஸுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 கப் ரைஸு, அதே மாதிரி 50 கிராம் காராமணி, ஏலக்காய் பொடி, வெல்லம் வந்து
1 கப் ரைஸுக்கு ஒரு கப்பு வெல்லம். 1 கப் ரைஸ்னா 1 கப்பு வெல்லம். அதே மாதிரி வெல்லம் ஜாஸ்தி திதிப்பு கூட வேணும் அப்படிங்கிறவா 1க்கு 1.25 கூட போட்டுக்கலாம். இப்போ உப்பு அடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மாவு ப்ரிப்ரேஷன் வந்து 2 மெத்தடில் சொன்னேன். 2 மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆர் தேங்காய் எண்ணெய், வாசனையாக இருக்கணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுண்டு இதில் பச்சை மிளகாய் விட்டு போச்சு. பச்சை மிளகாயும் இந்த உப்படைக்கு பச்சை மிளகாய் 3-4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி உரப்புக்கு தகுந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாயும் கீரி போட்டு உப்பு பெருங்காய பொடி போட்டு நல்லா 1க்கு 2.5 தண்ணி. 1 கப்பு ரைஸ்னா 2.5 கப்பு தண்ணி விட்டு அந்த நம்ம ஏற்கனவே ஊற வச்ச காத்தாலே ஊற வச்சிருந்த காராமணியை வந்து ஒரு குட்டி குக்கரில் விட்டு ஒரு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துனதுக்கப்புறம் அதை உப்படைக்கு தனியாக வெள்ளை அடைக்கு தனியாக காராமணியை பிரித்து எடுத்து வச்சுடுங்க. அந்த வெந்த காராமணியை இதில் போட்டுக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாளித்து உப்பு பெருங்காயப்பொடி போட்டு இந்த காராமணியை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். தளதளன்னு மாவு தண்ணி வந்து தளதளன்னு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த உப்படைக்கு வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலரணும். அடுப்பை சிம்மில் வச்சு கலரி விட்டுட்டு நல்லா ஒத்த மாதிரி கலரினதுக்கு அப்புறம் இறுக்கமாக இது பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு எல்லாம் நல்லா வெந்துடும். 1க்கு 2.5 தண்ணி விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் லேசாக மேலே வேணால் தண்ணி தெளித்து நம்ம வந்து என்ன ஷேப்புக்கு வேணால் நம்ம தட்டிக்கலாம். ரவுண்டு ஷேப்புக்கு வடை மாதிரி தட்டிட்டு லேசாக ஒரு குழிவு மாதிரி பண்ணி அதை மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இட்லி தட்டில் 4 நாளாக வச்சு ஒரு ஈடு ஃபுல்லாகவே வச்சு உப்படை வச்சு எடுத்துடலாம். இதை மாதிரி வேக வச்சு எடுத்துடலன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உப்படைக்கு வந்து தேங்காய் தொகையலுக்கு வந்து நான் அதுக்கு அடுத்தது அளவு சொல்கிறேன். அதையும் அந்த நைவேத்தியம் பண்ணினதுக்கப்புறம் அந்த தேங்காய் தொகையில தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது வெள்ளை அடைக்கு பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ வெள்ளை அடையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வெள்ளை அடைக்கு வந்து 1 கப் ரைஸு, அதே மாதிரி 50 கிராம் காராமணி ஊற வச்சு வேக வச்சது, ஏலக்காய் பொடி, வெல்லம் 1க்கு 1.25 ஆர் 1. இதையும் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். இந்த வெள்ளை அடையை வந்து 2 மெத்தடில், மாவு ப்ரிப்ரேஷன் 2 மெத்தடு, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு 2 மெத்தட் இருக்குது. அதில் எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வெல்லம் வந்து 1க்கு 1.25 1 கப்பு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன்னா 1 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த வெல்லத்தை வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரையை விட்டு வடிகட்டி அந்த தண்ணியை திரும்ப அந்த தண்ணியில் 1க்கு 2.5 இப்போ வெள்ளை அடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 2 மெத்தடில் ஏற்கனவே நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி 2 மெத்தடில் நம்ம வந்து வெள்ளை அடை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு மெத்தடு ஃபஸ்ட்டு வந்து வானொலியில் 1க்கு 1 வெல்லம் அப்படின்னாக்கா எவ்வளோ வெல்லம் எடுத்துக்கிறீங்களோ 1 1.25 எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த வெல்லத்தை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வடிகட்டின அந்த வெல்லத்தையே பாகு மாதிரி கெட்டிமாக கலரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வானலியில் 2 முட்டை நெய்யை விட்டுண்டு காராமணியும் தேங்காய் பல்ல கீறி வச்சதையும் லேசாக அந்த நெய்யில் போட்டு லேசாக பரட்டின்ட்டு அந்த மாவுக்கு 1க்கு 2.5 தண்ணி சொல்லியிருக்கேன். அந்த 2.5 தண்ணி ஊற்றி தண்ணியை விட்டு தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் வெறும் மாவை அதில் கொட்டி நல்லா கலரு. அப்போ தேங்காய் காராமணி மாவை கொட்டி கலரத்துக்கு முன்னாடி அந்த ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க. ஏலக்காய் பொடி போட்டு இது பண்ணி கலரி எடுத்து வச்சுனதுக்கு அப்புறமா அந்த வெள்ளைப்பாகை அதுலேயே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா பசைஞ்சு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரிசி அந்த மாவு வெந்ததுக்கு அப்புறம் அந்த பாகு கெட்டியமாக இருக்கணும், தண்ணி ஆகிடக்கூடாது, இல்லைன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும், உங்களுக்கு நோம்படா தட்ட வராது. அதை மாதிரி பண்ணினதுக்கப்புறம் அந்த பாகை அதில் போட்டு நல்லா இது பண்ணி கையால் மசிச்சு விட்டு எல்லாம் பண்ணி வினதுக்கப்புறம்
அடையை வந்து கொஞ்சம் உப்பாடைக்கு சொன்ன மாதிரியே ரவுண்டா தட்டி நடுவில் குழி பண்ணி வேக வச்சு எடுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இப்போ வந்து 1க்கு 2.5 தண்ணி, 1 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி. அந்த 2.5 கப்பு தண்ணியில அந்த 1 கப்பு வெல்லமோ இல்லை 1.25 கப்பு வெல்லமோ நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறீங்களோ அந்த வெல்லத்தை டைரக்டா அந்த 2.5 கப்பு தண்ணியிலேயே விட்டு அதை கரையை விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த 2.5 கப்பு தண்ணியிலேயே நம்ம வந்து நெய்யை வானலியில நெய்யை விட்டு இது மாதிரி தேங்காயும் காராமணியும் போட்டு வறுத்துட்டு அது மேலே ஏலக்காய் பொடியை போட்டு இந்த வெள்ளை தண்ணி அதுலேயே விட்டு அந்த வெள்ளை தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை அதுலேயே கொட்டி டைரக்டா கலரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 மெத்தட்ல பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி வெள்ளை தண்ணியிலேயே அந்த மாவு போட்டு தான் எப்போதும் பண்ற வழக்கம் எங்காத்துல. அது நல்லா தான் வேகும். சில பேருக்கு வந்து வெள்ளை தண்ணியில வந்து அரிசி மாவை போட்டோம்னா அது வேகுமோ வேகாதோ, வெள்ளத்துல போட்டோம்னா வேகாது அப்படின்னு நினைச்சுக்கிறவா வேணும்னா இந்த மாதிரி மெத்தட்லயும் பண்ணிக்கலாம். நாங்க ரெகுலராகவே வெள்ளை தண்ணியிலேயே தான், வெள்ளை தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் 1க்கு 2.5 தண்ணி விட்டு வெள்ளை தண்ணியிலேயே தான் அந்த மாவை போட்டு எங்களுக்கு நல்லா தான் வேகிறது. அந்த மாதிரி 2 மெத்தட்லயும் மாவு ப்ரிப்பரேஷன் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். உப்பாடை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வெள்ளை பாகு போட்டு வெள்ளை அடை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது 2 மெத்தட் இருக்கு. வெள்ளை பாகுலேயே அந்த வெள்ளை தண்ணியிலேயே வந்து அரிசி மாவை வேக வைக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொன்று மாவு கலரினதுக்கு அப்புறம் அந்த பாகை அதில் ஊற்றி கலரி வேக வச்சு எடுக்கிறது ஒரு மெத்தடு. இப்போ இந்த வெள்ளை அடை, நோம்பு அடை, வெள்ளை அடை, உப்படை 2ம் ரெடி ஆயிடுது. இப்போ வந்து இந்த தேங்காய் தொகையல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க எல்லா தொகையலுக்குமே பேசிக் உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல், பெருங்காயம் இது 3த்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. அதே மாதிரி அரைக்கும் போது என்ன தொகையில அரைச்சோலாம், தேங்காய் தொகையிலோ கத்திரிக்காய் தொகையிலோ எந்த தொகையில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இந்த நோம்படைக்கு தேங்காய் தொகையில அரைச்சிருந்தா நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இந்த தேங்காய் தொகையில பத்தி சொல்றேன். தேங்காய் ஒரு மூடி நல்லா திருவி வச்சுட்டு அதுக்கு வந்து 3, 4, 5 காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வந்து ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறம் ஒரு கொட்டை புளி, ஃபர்ஸ்ட் உப்பு, புளி, மிளகா இது 3த்தையும் வச்சு மிக்சியில போட்டு ஒரு அரைச்சுடணும். அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா உப்பு புளி எல்லாம் புளியும் மிளகாவத்தலும் மசியாது. அதனால தொகையில அரைக்கிற மெத்தட் முந்தி அந்த காலத்துல அம்மியில தான் அரைப்போம். அம்மியில அரைக்கும் போது உப்பு, புளி, மிளகா 3த்தையும் வச்சு ஒரு ஓட்டிடுவோம். அதுக்கப்புறமா என்ன தொகையில அரைக்கிறோமோ, தேங்காய்னா தேங்காய், கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் வதக்கி வச்சது, வெங்காயம்னா வெங்காயத்தை வதக்கி வச்சது, அது மாதிரி சவுச்சோன்னா சவுச்சோ வதக்கி வச்சுருந்தது, அது மாதிரி பீர்க்கங்காய்னா பீர்க்கங்காயை வதக்கி வச்சுருந்தது. அதை வச்சு என்ன தொகையில அரைக்கிறோமோ அந்த தொகையில வச்சு ஒரு ஓட்டல். ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது. எந்த இதுவாக இருந்தாலும் கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, தேங்காயாக இருந்தாலும் சரி, ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது. ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் உப்பு, புளி, மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா என்ன தொகையிலோ அதை வச்சு லேசாக ஒரு ஓட்டி எடுத்துனதுக்கப்புறம் கடைசியாக உளுத்தம்பருப்பு வச்சு கொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கப்படாது. உளுத்தம்பருப்பு வச்சு கொரன்னு அரைக்கணும். ஒரு 4 ஓட்டை ஓட்டிட்டு கடைசியாக பெருங்காயத்தை வச்சு ஒரு ஓட்டணும். அந்த மாதிரி ஓட்டினெல்லாம் அப்போதான் பெருங்காய வாசனை நாக்கிலே நிற்கும். அந்த பெருங்காய வாசனை நாக்கில் நிற்கணும்னா அம்மியில் வச்சு இதை மாதிரி இந்த மெத்தடில் அரைச்சி நல்லா கெட்டியமாக தொகையில் அரைச்சி வச்சுருந்தா 2 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இதை மிக்சியில் அரைக்கும் போது உப்பு, புளி, மிளகாயை வச்சு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன தொகையில் போடுறோமோ அந்த தொகையில் வச்சு இன்ச்சில் வச்சு அரைங்கும். இன்ச்சில் வச்சு ஒரு ஓட்டல், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு ஓட்டல், அதுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டு ஒரு ஓட்டல். மிக்சியில் அரைக்கும் போது பெருங்காயத்தை வந்து லாஸ்ட்டாக வச்சு அரைச்சோன்னா அது அரையாமல் போயிடுதுன்னா ஒருத்தருக்கு மட்டும் நாக்கில் அது கடிப்படும். அதனால மிக்சியில் வச்சு அரைக்க தெரியாதவா அந்த உப்பு, புளி, மிளகா வச்சு முதல்ல அரைக்கிறோமே அதோடையே நம்ம வந்து அந்த பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சு விடலாம். அந்த மாதிரி அரைச்சி தொகையல் பண்ணி இதோட டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கோ
ஒத்தப்படையா இலை போடக்கூடாது. 2 இல்லை 4 அந்த மாதிரி இலை போட்டு ஒரு வெத்தலை பாக்கு, பழம், நோம்பு சரடு. நோம்பு சரடுல வெறும் நோம்பு சரடை வைக்க மாட்டோம். அதில் ஒரு மஞ்சள் கிழங்கும் ஒரு கொத்து பூவும் அதில் வச்சு கட்டி வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது உப்படை, வெள்ளடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய், உப்படைக்கு தேங்காய் தொகையல். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு எத்தனை பேர் இருக்கோமோ எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணும்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் வச்சேன், ஒரு நாளும் என் கணவன் பிரியாம இருக்கணும் அப்படின்னு மனசார நம்ம சுவாமியை வேண்டிண்டு. இது வந்து கணவருக்காக நோன்பு இருக்கிற நோன்பு தான் இது. அதனால இந்த இன்னொரு தடவை அந்த இதை சொல்றேன். வெண்ணைய நோம்படைய வச்சு நுனி இலை, வாழை இலையில அது மாதிரி வச்சு ரெட்டப்படையா 2 பேரோ 4 பேரோ எத்தனை பேர் இருக்காலும் அது மாதிரி வச்சுக்கலாம். 3க்கு மேல இருந்ததுன்னா கணக்கு இல்லை. ஒத்தப்படையில வேணாலும் வச்சுக்கலாம், ரெட்டப்படையில வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நோம்படை இது அத்தனை சாமானையும் அதில் வச்சு உருகாத வெண்ணையும் ஓரடையும் வச்சேன், ஒரு நாளும் என் கணவன் பிரியாம இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த சரடை எடுத்து ஃபர்ஸ்ட் கழுத்துல தான் கட்டிக்கணும். யாரும் கையில கட்டிக்க கூடாது. முதல்ல கட்டிக்கும் போது கழுத்துல தான் கட்டிக்கணும். இப்பெல்லாம் இந்த நாள்ல எல்லாம் குழந்தைகள் எல்லாம் வந்து ஸ்கூல் போகும்போது என்ன கிண்டல் பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாம் கையில கட்டிக்கிறா. கையில கட்டிக்கிறது அவ்வளவா உச்சிதம் இல்லை. கழுத்துல தான் கட்டிக்கணும். கழுத்துல கட்டின்ட்டு அந்த இலைக்கு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம சுவாமி ரூம்ல போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரெல்லாம் ஒரு வெள்ளடையும் ஒரு உப்படையும் ஒரு ஓரமாக இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவா. ஏன்னா அது ஆத்துக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்துக்காரருக்கு இந்த இதுலேருந்து நைவேத்தியம் பண்ணதுலேருந்து ஒரு 2 அடையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிப்பா. இதை மாதிரி ஆரம்பித்து நீங்கள் நோன்பு நோக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் நாளைக்கு நல்லா நோன்பு கொண்டாடுங்க, நானும் கொண்டாடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நல்ல வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.